கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீர்களா? இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்கிறது. இது ஒரு நல்ல சுபநிலை. தைரியம், முயற்சி மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். மே 5 முதல் சந்திரன் தனுசு ராசிக்கு மாறும்போது அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகி, இது அசுப நிலையாக இருப்பதால் மன அமைதி குறைவு, குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் அல்லது வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மே 8 முதல் சந்திரன் மகர ராசியில் பயணிக்கும் போது அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகி, இது அசுப நிலையாக இருப்பதால் சிந்தனையில் குழப்பம், குழந்தைகள் தொடர்பான கவலை மற்றும் திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம். சூரியன் மற்றும் புதன் மேஷத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகி, அன்எக்ஸ்பெக்டட் பிரச்சனைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் எந்த முக்கிய முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும். குரு மிதுனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இது அசுப நிலையாக இருப்பதால் தொழிலில் அழுத்தம், உழைப்பு அதிகரிக்கும். ஆனால் முயற்சியை விட்டுவிடக்கூடாது. சுக்கிரன் ரிஷபத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகி, அதிர்ஷ்டம், பயணம் மற்றும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுப பலன்களை தரும். சனி மீனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், இது கலவை பலன். உறவுகளில் சற்று சோதனை இருந்தாலும் பொறுமையால் சமாளிக்க முடியும். மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பத்தில் நல்ல தைரியம் இருந்தாலும் நடுப்பகுதி மற்றும் இறுதியில் கவனம் தேவைப்படும் ஒரு கலவையான வாரமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த வரப்பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் QTV தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.